சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். வெல்கம் டு த ஷோ த பாஸ் ரிவ்யூ. நேத்தி பிக் பாஸ் உடைய ஷோவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விமர்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெட் கார்டு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாருமே இப்போ ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னு தெரில. பார்வதி வெளில போனது வந்து அவங்களுடைய சைடில் இருக்கிறது எதுவுமே கேட்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சாண்ட்ராவுடைய ட்ராமா இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. இது எல்லாத்தையுமே இங்கே ஒரு சைட்லேருந்து சப்போர்ட் வருது, இங்கே ஒரு சைட்லேருந்து இல்லை இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு இடையில நேற்று பிக் பாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பிக் பாஸ் ஷோ இப்படி இருக்குமாடா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, லைக் நம்ம இந்த சீசனோட பிக் பாஸ்ல எங்கேயுமே ஒரு டே ஃபுல்லாக ஹாப்பனிங்காக இருந்துச்சான்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய கேளிக்கைகள் இருக்கும், ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்ல. ஆனால் நேற்று நடந்த பிக் பாஸ் ஷோவில் அது ரொம்ப பரவலாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்குள்ளே வர ஆரம்பித்தோம் அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 6 பேர் தான் இருக்கீங்க. இங்கே யார் யார் நாமினேஷன் பண்ண யோசிக்க வேணாம், சேவ் பண்ண யார் யாரை விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கானா வினோத் வந்தார். கானா வினோத் வந்து நான் சபரியை சேவ் பண்ண விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, அந்த டாஸ்கில் அதாவது டிக்கெட் ஃபினாலேயில் அவன் தான் டாப்பில் இருந்தான். ஆனால் அதை பற்றியுமே எதுவுமே யோசிக்காமல் அப்படியே கீழே விட்டு காரை விட்டு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணதில் நான் அந்த ஒரு விஷயத்துக்காக சபரியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பச்சை மிளகா திங்க வச்சாங்க. தலைவர் ஒரு பச்சை மிளகா தின்னாப்புல. அதுக்கப்புறம் ஏங்க போதுங்க, இதுக்காகலாம் இன்னொரு பச்சை மிளகா தின்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்கள சேவ் பண்ணாங்க. விக்கல்ஸ் வந்து சபரி அண்ட் வினோத்தை சேவ் பண்ணாங்க. பாக்கி எல்லாருமே சபரியும் சாண்ட்ராவையும் தான் சேவ் பண்ணாங்க. ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் திவ்யா பச்சை மிளகா சாப்பிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் வினோத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஓகே உனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டாஸ்கே ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. பார்வதி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு ஜாலியாக இருந்திருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க ஒரு கேஸை கிளப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நேத்தி திவ்யா வந்து அரோரா போகும்போது மைக்குக்கும் உனக்கும் நடுவில் எச்சி முழுங்கக்கூடிய ஒரு மொமெண்ட் வரும். ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நீ லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். பிக் பாஸ் மைக் உனக்கு நடுவில் வந்து எச்சி முழுங்கக்கூடிய மொமெண்ட் வரும். அரோரா உள்ளே வந்தோடனே பச்சை மிளகா பார்த்துட்டு ஓய் இதுதான் இந்த எச்சி முழுங்கக்கூடிய மொமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டாஸ்க்கை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே வியானா உள்ளே வந்தாங்க. வியானா உள்ளே வந்தோடனே எல்லாருமே செம்ம ஹாப்பி, விக்கல்ஸ் ஆல்சோ செம்ம ஹாப்பி. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வியானா சொல்கிறத ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா சாண்ட்ரா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, திவ்யா எல்லாருமே ஆரம்பித்தாங்க. இல்லை இது இப்போ பேச வேணாம், ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறோம், வெளில போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இல்லைங்க இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி விக்கல்ஸ் வந்து ஐம் டன், இதுக்கு மேலே நான் இங்கே யாரையுமே ஹர்ட் பண்ண விரும்பலை, நான் திவ்யாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், இது இனிமேல் நடி பண்ண முடியாது, ஐம் டன், நான் அவங்க கூட வந்துடுறேன் வியானா அப்படின்னு சொல்லும்போது இருக்கவங்க எல்லாருமே இல்லை இதை நீங்கள் சொல்லக்கூடாது, வந்தாச்சு இருந்தாச்சு, இங்கே இருக்கிறதும் வெளில போகிறதும் உங்கள் கையில் கிடையாது, அது பிக் பாஸ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வியானா அவனு சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வரீங்கன்னா அவங்களை அழைச்சிட்டு போக முடியாது, நான் யாரை அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா, நீங்களே உங்களை சூஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் மேலே ஒரு பெரிய வன்மத்தை கொட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. விக்கல்ஸ் மேலே நம்மளுக்குமே பல விமர்சனங்கள் இருந்து நம்மளும் விமர்சனம் பண்ணோம். என்னன்னா இவர் ஒரு மாதிரி நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டே கேமை சேஃப் ஜோனாக விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நம்மளுமே வச்சோம். பட் நேத்தி சொன்னது, வியானா சொன்னது கொஞ்சம் ரொம்ப ஓவர்டுவா, இல்லை வெளில போயிட்டோமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாரி பேசினாங்களா அப்படிதான் தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப அழகாக எமோஷ்னலாக அவங்கள பிரேக் பண்ணாங்க. அதுக்கு விக்கல்ஸ் ஓகே நீ சொன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் மாற்றுறேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு என்னோட விஷயத்த கொஞ்சம் கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வியானா அதை கேட்கும்போதே நீ நடிக்க தான் செய்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே விக்கல்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. திவ்யா ஒரு விஷயத்த வந்து திவ்யா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விக்கல்ஸ் ஆட்டி கிரிட்டிசிசமில் இருக்கக்கூடிய சிஏ கூட ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத திவ்யா அக்செப்ட் பண்ணாங்க. அதையுமே விக்கல்ஸ் கிட்ட வியானா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓவராலாக நேற்று நடந்த டாஸ்கில் நேற்று வியானா வந்ததில்
விக்கல்ஸை ரொம்ப அழகாக பிரேக் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தையும் சொன்னாங்க. ஒய்ஃபே பேச விடல அவங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஃபைன். அதான் சொன்னேன், விக்கல்ஸோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளில பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம பேசலாம்ப்பா, நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசினாங்க. சுபிக்ஷா வெளில போனது காரணமே விக்கல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையுமே அங்கே பேசினாங்க. அதுக்கப்புறம் நடந்த அந்த மணி டாக், அதில் வந்து 3 லட்சம் நேற்று பணம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வினோத் போனார், அங்கே இங்கேயும் தேடிட்டு ஒரு 10,000 எடுத்து வந்தார். அடுத்து சபரி அண்டு அரோரா போனாங்க. உள்ளே போயிட்டு கரன்னு தேடி ஒரு 44,000 எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போலான்னு எல்லா அடி மானாங்கன்னே அப்படி செமையாக பிளான் பண்ணாங்க. இதை தூக்கு அதை தூக்கு, பேனரை தூக்குனா அவனுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான்லாம் பண்ணாங்க. கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி காரு மேலே யாரும் எட்டி பார்க்கல. அவ்வளோ பணம் இருந்துச்சு. அப்படியே அழுத்து வந்திருந்தா அந்த 3 லட்சத்தில் ஒரு 2 லட்சம் மேலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாம் 1 லட்சம் தான் கீழே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக 1 lakh சம்திங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நேற்று டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நேற்று நடந்த முழு விஷயத்தில் இங்கே சாண்ட்ரா ட்ராமா பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வியானா அட்ரஸ் பண்ணுது. அவங்க ட்ராமா பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடிப்பு அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அரோராவும் திவ்யாவும் சேர்ந்துக்கிட்டு பார்வதியை போட்டு கலாச்சி தள்ளினது அநியாயத்துக்கு கலாச்சாங்க. எப்படின்னா காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது காதோல் கேட்குதா உனக்கு, ஏங்க அது தப்பு சொல்லக்கூடாது, அதை என்ன பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படி தான் நம்ம சொல்லணும். இங்கே இருக்கவங்க அதுக்கும் சொன்னாங்க, ஒரு சீசன்லையுமே ஒரு லவ் ஜோடிகள் க்யூட்டான கப்புள்ஸ் இருப்பாங்க, அது க்யூட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்படி நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ப்ரோமோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மிலான் உள்ளே வந்திருக்காரு, ஏனா இருக்காங்க. ஸோ இவர் பிரவீன் காந்தி சார் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இவங்க உள்ள வரதுல சாண்ட்ரா எகெயின் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சாண்ட்ராவை ட்ராமா அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, நிறைய யூடியூபர்ஸும் சரி, சாண்ட்ராக்கு இது மாதிரி நடக்கும், சைக்காட்ரிஸ்ட் கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய எமோஷனல் எப்படி அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஷின் பண்ண முடியுமே தவிர இதுதான் சரி அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய எமோஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஓகேப்பா இந்த மொமெண்ட்டில் இது ட்ராமாவாக தெரிஞ்சு, இந்த மொமெண்ட்டில் இது பேனிக் அட்டாக், ஓகே அதுக்கப்புறம் நடந்தாலும் பேனிக் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எமோஷன் அவங்கள பொறுத்தது. ஸோ நேற்று நடந்ததில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் நேற்று உண்மையாக ஜாலியாக இருந்துச்சுங்க. ஜாலியாக இருந்துச்சுன்னா அந்த நேற்று நடந்த எபிசோடே ஜாலியாக இருந்துச்சு. வியானா சொன்ன கிரிட்டிசிசத்துக்குமே யாருமே பெருசாக கேஸ் ஆகலாம் கொடுக்கல. இங்கேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இதுக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துச்சே தவிர அங்கேருந்து ஒரு கேஎஸை கலப்படுத்து இங்கேருந்து ஒரு விஷயம் அப்படி நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் பிக் பாஸாக நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருந்தோம். சண்டைகள் நடக்கும், சண்டைகள் உச்சகட்டத்துக்குமே நடக்கும். பட் இந்த சீசன் நடந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் நடந்தது கிடையாது. லாஸ்ட் இந்த வாரங்கள் வந்து ரொம்ப இதுமாரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஏன்னா செலிப்ரேஷன் வீக் வேறு. ஸோ எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. பிரஜன் வருவாங்க. பிரஜன் வந்ததுக்கப்புறம் என்ன பேச போகிறாங்க சாண்ட்ரா கிட்ட அப்படிங்கிறது எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் அடங்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இங்கே யார் அந்த மணி பேக் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அரோரா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விக்கல்ஸ் ஒன்று சொன்னார், என்னென்னா மணி வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு போயிடலாம், பணப்பெட்டி வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு போயிடலாம் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு கப்பு மேலே அப்போலேருந்தே ஆசை கிடையாது. நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண வந்தேன், நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணேன்னு நம்புகிறேன். என்னை பிடிச்ச ஒரு 4 பேர் வெளில இருக்காங்க, அவங்க கூட நான் ஒரு லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இதுவுமே ஒரு ஓட்டை சேர்க்கறதுக்கான வழியா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே இருக்குது. எண்ட் ஆஃப் த டே சபரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த ஒரு விஷயம் தான். அவரு இங்கே ஒருத்தன் கடற்கறான் கேம்லாம் தேவையில்லான்னு சொல்லிட்டு இறங்கினாரு. ஆனால் இங்கே எல்லாருமே சபரியை சேவ் பண்ண நினச்சாங்க. ஆனால் அது கடைசியாக பிக் பாஸ் சொன்னது, சரி ஓகே எல்லாருமே நாமினேஷனில் தான் இருக்கீங்க, யாரும் சேவ் கிடையாது, இதோட சேவ் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. மொதல் பச்சை மிளகா சாப்பிடும் போதா சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஒரு இது இருந்துச்சு. அந்த பிக் பாஸுக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு காமெடி. ஸோ அந்த எழுதிட்டு இருக்கும்போது என்ன வினோத் சும்மா போட்டு வாங்கினா உண்மையிலே பேனா வச்சிருக்கீங்க போல அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த வந்து கொஞ்சம் அப்படி ட்ரிகர் ஆகிருக்க வேண்டியது. ஏன்னா கானா வினோத் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மாறினாப்புல அப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டாரு. இன்னும் கானா வினோத் அவருடைய கோபத்தையும் சில விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் இன்னுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நேற்று நடந்த பிக் பாஸ் எபிசோடில் நடந்த விஷயங்கள். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.